சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பூ எது தெரியுமா? தும்பை பூ வெள்ளை நிறத்தில் சிறியதாக இருக்கும். இந்த பூ சிவபூஜைக்கு மிகவும் உகந்தது. இந்த பூ அதிக அளவில் மருத்துவ குணம் வாய்ந்தது, மேலும் சிவபெருமானுக்கு உகந்தது. சிவபெருமான் அவர் தலையில் தும்பை பூவிற்கு இடம் கொடுத்ததற்கு ஒரு புராண கதையும் உண்டு. முன்பு ஒரு காலத்தில் தும்பை என்ற பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். தீவிர சிவபக்தையான தும்பை சிவபெருமானை காண அவரை நோக்கி கடும் தவம் செய்தாள். தும்பையின் தவத்தை கண்டு மனம் குளிர்ந்த ஈசன் அவள் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என கூறினார். அனைவரும் ஈசனின் திருவடியில் தான் இருக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள். ஆனால் ஈசனை நேரில் கண்டதால் ஏற்பட்ட பதற்றத்தில், ஐயனே, என்னுடைய திருமுடியின் மீது உங்களது திருவடி இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக உங்களின் திருமுடி மீது என் திருவடி இருக்க வேண்டும் என வரத்தை மாற்றி கேட்டு விடுகிறாள். சிவபெருமானும் அப்படியே ஆக வேண்டும் என வரம் அளிக்கிறார். அதன் பிறகு தான் கேட்ட வரம் தவறு என புரிந்து கொண்ட தும்பை சிவனிடம், ஐயனே, உங்களை நேரில் கண்ட பதற்றத்தில் தவறாக கேட்டுவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என கூறினார். உடனே சிவபெருமான், தும்பையே, உன்னுடைய பக்தி மிகவும் உயர்ந்தது, அதனால் நீ அடுத்த ஜென்மத்தில் பூவாக பிறந்து என் தலைமுடியை அலங்கரிப்பாய் என வரம் அளிக்கிறார். இப்படி தும்பை என்ற பெண்ணே பூவாக மாறினார்.